பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் மற்றும் ஆதரவாளர்களின் காரை வழிமறித்து ஒரு தரப்பினர் கொலைவரி தாக்குதல் நடத்திய நிலையில் எம்எல்ஏ தரப்பினர்தான் முதலில் வம்பிழுத்திருப்பது சிசிடிவி காட்சிகள் மூலம் அம்பலமாகியுள்ளது. வேண்டுமென்றே வம்பை விலை கொடுத்து வாங்கிவிட்டு திட்டமிட்டே அன்புமணி மீது கொலை பழி சுமத்த பார்க்கிறாரா எம்எல்ஏ அருள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. பாமக எம்எல்ஏ அருளின் ஆதரவாளர்கள் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலில் பதைக்க வைக்கும் காட்சிகளும் அதற்கு முன்னதாக அருள் தரப்பினர் வம்பிழுத்ததன் சிசிடிவி காட்சிகளும் தான் இவை. பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே ஏற்பட்ட பூசல் காரணமாக கட்சி இரு பிரிவுகளாக செயல்பட்டு வருகிறது. ராமதாஸ் தன் மகன் என்ற உரிமையில் ஏகத்துக்கும் விமர்சித்து வந்த நிலையில் அவரது ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கும் எம்எல்ஏ அருளோ வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி தொடர்ந்து அன்புமணியை விமர்சித்து வந்தார். இதனை ராமதாஸின் ஆதரவாளர்களே விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது. இது மட்டுமின்றி மாலை 6 மணிக்கு மேல் ஆகிவிட்டால் போதும், அன்புமணியையும் அவரது ஆதரவாளர்களையும் குறிப்பிட்டு நக்கலாகவும் பதிவிட்டு வந்தார் அருள். இவை அனைத்தும் அன்புமணி தரப்பினரை நாளுக்கு நாள் சூடேற்றி வந்தன. இந்நிலையில்தான் சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் பாமக ஒன்றிய செயலாளரின் தந்தை மறைவுக்காக அவரது வீட்டிற்கு சென்று ஆறுதல் கூற திட்டமிட்டிருக்கிறார் அருள். இதனை அறிந்த அன்புமணியின் ஆதரவாளர்கள் சிலர் அருள் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இதை அறிந்து கொண்ட அருள் பெரும் படைபலத்துடன் துக்க வீட்டுக்கு சென்றுவிட்டு ஆதரவாளர்களுடன் வீடு திரும்பியிருக்கிறார். வடுகத்தம்பட்டியை கார் தாண்டும் போதே வழிமறித்த கும்பல் திடீரென கல்லை கொண்டும் கட்டைகளை கொண்டும் தாக்குதல் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட அருளின் ஆதரவாளர்கள் விறுவிறுவன காரை விட்டு இறங்கி எம்எல்ஏவை பாதுகாக்கும் நோக்கில் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். எதிர்த்தரப்பில் இருந்த நபர்களின் எண்ணிக்கை அதிகம் என்பதால் அருளின் ஆதரவாளர்கள் அடிவாங்கும் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டனர். கையில் கிடைத்தவற்றையெல்லாம் கொண்டு கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பல் போலீஸ் கண் முன்பே அருளின் ஆதரவாளர்களின் கார்கள் மீது ராட்சத கற்களை தூக்கி வீசி அத்துமீறினர். இதையடுத்து அதிக அளவில் போலீஸ் வரவழைக்கப்பட்டு இரத்த காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். நூலிழையில் உயிர் தப்பிய எம்எல்ஏ அருள் தன்னை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலேயே தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அன்புமணி ஆதரவாளர்கள் தான் இதை செய்ததாகவும் குற்றம் சாட்டினார். தந்தையை கொல்ல முயன்றவர் தன்னை கொல்ல முயன்றதில் ஆச்சரியம் இல்லை என்றார். என்னை நோக்கி கத்தி எடுத்துட்டு வர்றானுங்க. டேய், அன்புமணி உன்னை கொல்ல சொல்லிட்டாரா, இன்னைக்கு உன்னை கொல்றா. இதே வார்த்தை என்ன வார்த்தை? டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிற அன்புமணி சொன்னாரு, உன்னை கொல்ல சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டு என்னை நோக்கி வர்றான். வரும்பொழுது அந்த பசங்க விஜயகுமார், நான் மாவட்ட செயலாளர் நடராஜன் குறுக்கு வந்து விழுந்து என்னை காப்பாத்துறாங்க. அதனால அவங்களுக்கு பாதுகாப்பு, அவங்களுக்கு பாதிப்பு. தொடர்ந்து என்னை சீண்டிக் கொண்டிருந்தால் அன்புமணி பற்றிய பல உண்மைகளை கூறிவிடுவேன் என்றும் அருள் எச்சரிக்கை விடுத்தார். தன் மீதான தாக்குதலுக்கு முதல் குற்றவாளி அன்புமணிதான் என்றும் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அவரு கூட ஒரு 25 வருஷமா தமிழ்நாடு முழுக்க போயிருக்கிறேன். அன்புமணி வாழ்க, அன்புமணி வராரு, அன்புமணி வராருன்னு சொல்லி ஊர் ஊரா போய் கொடியேற்றி இருக்கிறோம். அந்த ஏற்பாடுகளை செய்தோம். அதுல வரலாறு 2 பேர் தான், நானும் அறிவுச்செல்வன் செத்து போயிட்டான். அறிவுச்செல்வன் கொலைக்கான காரணத்தையும் விரைவில் வெளியிடுவேன். அவனு செத்ததுக்கு காரணத்தை விரைவில் வெளியிடுவேன். அதற்கும் காரணம் சொல்லுவேன். இதே மாதிரி என்னை சீண்டிக் கொண்டே இருந்தால் நான் பல உண்மைகளை சொல்லுவேன்.
இந்நிலையில் மோதலுக்கு முழுமுதற் காரணமே அருள் தரப்புதான் என்பதை அம்பலப்படுத்தியிருக்கிறது சிசிடிவி ஆதாரங்கள். துக்க வீட்டிற்கு வரும் அருள் தரப்பினர் தங்களது வாகனங்களை அன்புமணியின் ஆதரவாளரும் விவசாயியுமான மாற்றுத்திறனாளி ராஜேஷ்குமாருக்கு சொந்தமான பாக்கு கொட்டை உலர வைக்கும் களத்தில் வேண்டுமென்றே நிறுத்தியுள்ளனர். இதை அறிந்து அவர்களுடன் வாக்குவாதம் செய்த ராஜேஷ்குமாரை அருள் ஆதரவாளர்கள் மொத்த பேரும் இணைந்து மாற்றுத்திறனாளி என்றும் பாராமல் வெளுத்து வாங்கியுள்ளனர். இதனை தடுக்காமல் அங்கிருந்த போலீசாரும் வேடிக்கை பார்த்துள்ளனர். தொடர்ந்து துக்க வீட்டிற்கு அருள் சென்ற சமயத்தில் அன்புமணியின் ஆதரவாளர்களுக்கு தகவல் சென்றுள்ளது. இதன் பின்புதான் அன்புமணியின் ஆதரவாளர்கள் திரண்டு தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. எம்எல்ஏ அருள் தரப்புதான் முழுக்க இந்த மோதலுக்கு காரணம் என குற்றம் சாட்டும் அன்புமணி தரப்பினர் அருளுக்கு டிராமா நடத்துவது ஒன்றும் புதிதல்ல என விமர்சித்துள்ளனர். ஒரு முறை பள்ளி மாணவர்களிடம் காலில் விழுந்தது. தனியார் பள்ளி பிரச்சனையின் போது ஓவர் எமோஷனல் ஆனது. திடீரென மாநகராட்சி, சட்டமன்றம் ஆகிய இடங்களில் தர்ணாவில் ஈடுபட்டது. இதைவிட ஹைலைட்டே அன்புமணி தன் தொகுதிக்கு வருவதை அறிந்து சென்னையில் நெஞ்சுவலி என மருத்துவமனையில் அட்மிட் ஆனது என அடுக்கடுக்கான நாடகங்களின் வரிசையில் இந்த மோதல் நாடகங்களும் இணைந்திருப்பதாக அன்புமணி தரப்பினர் சாடி உள்ளனர்.